கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹவுஸ் ஆஃப் சால்வேஷன் சவுண்ட் சர்ச் சார்பாக மீண்டுமாய் உங்களை ஒவ்வொரு வார்த்தையை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக இந்த ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கருத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல வேலைக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, நீர் ஆண்டவரே எங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று சித்தமாக வைத்திருக்கோ அந்த காரியங்களை அடியனை மறைத்து அப்பா உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. பேசுகிற அடியன் முதற்கொண்டு கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே என் தெய்வம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக, உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னன்னா, எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த நாளில எந்த தலைப்புல நம்ம வார்த்தையை தியானிக்க போறோம்னா, மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதாவது வசனம் தெளிவா சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில நாம் செய்கிற தவறுகள் உண்டு. தவறுகள் செய்யாம ஒருவரும் இருக்கிறது கிடையாது. தவறு செய்தாலும் இந்த நாளில தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம், அறிக்கை செய்து அவைகளை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில நம்முடைய கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான காரியங்களாக இருக்கிறது. நாம் அப்படியாக அறிக்கை செய்து அந்த காரியத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை ஒரு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்வோமா? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் அது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்தை உங்க வேதாகமத்தை திருப்புங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஓமையானது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமை. அதாவது ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்களாம். அதுல இளைய குமாரன் அவன் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய தகப்பனத்துல போயிட்டு எனக்குரிய அந்த ஆஸ்தி பணத்தை என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டு அந்த பணத்தை என்ன பண்றான், அவன் பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுகிறான், அவனுடைய தகப்பன் வீட்டுல இருந்து ஒரு தூரமான ஒரு இடத்துக்கு, ஒரு தூர தேசத்துக்கு போயிட்டு அங்க அவனுடைய இஷ்டம் போல தன்னுடைய மன விருப்பத்தின்படி என்ன பண்றான், தன்னுடைய காரியங்களை செய்து அந்த பணங்களை அவன் எடுத்துக்கொண்டு போயிருந்ததான பணங்களை வீண் பண்ணுகிறான். சரிங்களா? எல்லாத்தையும் செலவழிக்கிறான். செலவழிச்சு அந்த பணங்களை செலவழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவனிடத்துல என்ன இல்லை, பணம் இல்லாம போகுது. பணம் இருக்கிற வரைக்கும் அவன் சந்தோஷமா அவன் நினைச்சதெல்லாம் அனுபவிச்சு இஷ்டம் போல தன்னுடைய மனதுக்கு இஷ்டம் போல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு அப்போ வரைக்கும் அவனுடைய தகப்பனுடைய எண்ணங்கள் வரல, அவனுடைய வீட்டினுடைய எண்ணங்கள் வரல. தான் செய்யறது சரின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல செஞ்சு அவன் வாழ்கிறான வாழ்க்கையை பார்க்க முடியும். ஆனா அடுத்து அவன் அந்த வாழ்க்கையை முடிச்சதுக்கு அப்புறம், தன்னுடைய இடத்துல பணங்கள் செலவழிந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கலாம், அவங்க இடத்துல என்ன இல்லை, பணம் இல்லை. ஒருவேளை சாப்பாடுக்கு அவனுக்கு இல்லை கையில பணம் இல்லாம ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் என்ன செய்கிறானா, தன்னுடைய வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது ஒரு வேலையை செய்ய போறேன்னு சொல்லி அங்க அந்த தேசத்துல இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டு பன்றி மேய்க்கிற வேலையை செய்யும்படியாக அவன் அந்த இடத்துல போய் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ அந்த பன்றிக்கு வைக்கிற அந்த தவிட்டுனால, அந்த பன்றிக்கு வைக்கப்படுகிற அந்த உணவினால அவனுடைய பசியினுடைய கோரம் அவனுக்கு தாங்க முடியாம, அந்த பசி அவனால் தாங்க முடியாதனால இந்த பன்றியினுடைய தவிட்டை கொண்டு இதற்குரிய உணவை வச்சு என்னுடைய வயிற்றை நான் என்ன பண்றேன், நிரப்பிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு அதை நான் சாப்பிடுறேன்னு சொல்லி சாப்பிடுறதுக்கு முயற்சி செய்யறான். ஆனா அதையும் வேதம் சொல்லிதான் அந்த ஆண்டவர் அங்க மென்ஷன் பண்றாரு, அதையும் ஒருவனுக்கு அவனுக்கு என்ன பண்ணல, கொடுக்கலையா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன ஆகுது, புத்தி தெரியுது. தான் செய்த தவறு இன்னதென்று அவன் என்ன பண்ணுகிறான், உணர்கிறான்.
தவற உணர்கிற அந்த சம்பவம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம வாசித்த அந்த வேத பகுதியெல்லாம் அதுக்கு அடுத்து நடக்கிற ஒரு சம்பவம். உணர்ந்ததுக்கு அப்புறம், ஓ! என்னுடைய தகப்பன் வீட்ல எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. என்னுடைய வேலைக்காரங்க சாப்பிட்டு அவங்க திருப்தி ஆகுற அளவுக்கு சாப்பாடு உண்டு. எல்லா வசதியும் உண்டாச்சு. நான் ஏன் இங்க இருந்து இவ்வளவு கஷ்டப்படணும்? நான் திரும்பி போகட்டும். திரும்பி போய் என் தகப்பன் என்னை அவருடைய அ அவனுடைய மகனாக என்னை ஏற்றுக்கொள்ளனாலும், அவரிடத்துல ஒரு வேலைக்காரனா என்ன பண்றேன்? சேர்ந்து கொண்டு நான் என்ன பண்றேன்? என்னுடைய இந்த பசி மற்ற காரியத்த நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் செஞ்ச தவற நான் அவரிடத்துல ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? எழுந்து அவன் என்ன பண்றான்? அவன் சொல்லுகிற ஒரு சில அவனுடைய இருதயத்துல அவன் பேசிக்கொள்கிற காரியமும், அடுத்து எழுந்து புறப்படுகிற காரியமும் பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிறார். நீங்கள் செய்த தவறுகள் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால உங்க இடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம், பாவங்களை மறைக்க முயற்சி செய்யாதீங்க. உங்களுடைய பாவங்களை மறைக்க பண்ணலாம்னா அது உங்களுக்கே கண்ணியாய் போகும். சரிங்களா? பாவங்களை மறைக்காதீங்க. உங்களுக்கு நீங்க செய்த தவறு, நீங்க செய்யும் போது வேற வேலை அது தவறா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாமா இருக்கலாம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் தன்னுடைய இஷ்டமானதை தனக்கு மனதில் இஷ்டப்பட்டு அவன் செய்யும் பொழுது அப்போ வரைக்கும் அவனுக்கு செய்யறது தவறுன்றது அவனுக்கு புரியல. அவனுடைய சூழ்நிலை மாறும் பொழுது, அவனிடத்துல இருக்க அந்த பண குறைவுபடும் பொழுது, அவனுடைய செயல்கள் தலைகீழாக மாறும் பொழுதுதான் அவனுக்கு என்ன பண்ணுது? புத்தி தெரியுது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து போயிருக்கிறதா இருக்கும். அதாவது என்னன்னா, செய்கிற தவறு உணர்த்தப்படுகிற ஒரு சமயம். தவறு செய்யும் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியாது? நம்ம கண்ணு மறைக்கப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தாங்கள் செய்கிற தவறு இன்னது நம்ம உணரும் பொழுது, அநேக வேளையில நம்ம பண்ணுகிற ஒரு காரியம் என்ன? மனஸ்தாபப்படுகிறோம். ஐயோ! நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் தவறு செய்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அநேகர் என்ன பண்ணுகிறோம்? தவறு செய்துட்டோம்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டுட்டு, அந்த தவற தேவனிடத்துல போய் அறிக்கையிடாம, தேவனை விட்டு பின்வாங்கி போய்கொண்டு, அதாவது ஐயோ! இவ்வளவு பாவம் நான் செஞ்சுட்டேனே, இந்த பாவத்தோடு கூட நான் எப்படி தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியும்? நான் இனி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபைக்கு போகாம இருக்குது. சபை கூடுகையை விட்டு விடுகிறது. அது மட்டும் இல்லாம தேவனுடைய அன்பை விட்டு விலகி பின்வாங்கி போகிறது. ஐயோ! நான் பாவம் செஞ்சுட்டேன். நான் இனி அந்த தேவனிடத்துல போக முடியாதுன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு அப்படியே சோர்ந்து உட்கார்ற சூழ்நிலை இருக்கும். நாளில அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போய் கொண்டிருப்பீங்களானா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, மறைக்க நினைக்காதீங்க. மனஸ்தாபப்பட்டு அப்படியே சூழ்ந்து உட்கார்ந்துடாதீங்க. எழுப்பி கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க. நிச்சயமா சொல்லுகிறேன். இந்த வசனத்துல 20ஆம் வசனத்தை உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். எவ்வளவு அவன் பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு பஞ்சு மேய்க்கிற சூழ்நிலையில இருந்து அவன் வரான். எல்லாத்தையும் இழந்திருக்கிறான். அவனுடைய உடல், அவனுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் பாருங்க. அவனுடைய வஸ்திரம் சரியில்லாம இருந்திருக்கும். அவன் மேல ஒரு நாற்றம் அடிச்சிருக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் வித்தியாசமா அவன்கிட்ட இருந்தாலும், அவன் வரும் பொழுது அவன் தகப்பன் என்ன பண்றான்? அவனுக்காகவே காத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தகப்பன் காத்து கொண்டிருக்கிறதுனால அவன் அந்த மகன் அவ்வளவு தூரத்துல வரும்போது அவனை பார்த்து மனதுருகி ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு அவனை முத்தம் செய்கிற காரியம் பார்க்க முடிகிறது. இந்த நாளில நம்முடைய தேவனும் அப்படிதான் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக எனக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க எழுந்து அவருடைய சமூகத்துக்கு போவ நீங்க ஆயுதம்னா உங்களுடைய பாவங்களை மன்னிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். பாவங்களை என்ன பண்ணுங்க? அவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு விட்டுவிட முயற்சி செய்யுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வார்த்தை உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் இந்த வார்த்தை மூலமா உங்களோட திட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க செய்த தவறு இன்னதென்று உங்களுக்கு உணர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க செய்த தவறுன்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா சந்தோஷம். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தாங்க செய்யற தவறு என்று அறிஞ்சு கொள்றதே ஒரு நல்ல காரியம். அதுக்கு அடுத்த ஒரு காரியம், தன்னுடைய பாவங்கள் என்ன பண்ணுங்க? அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறபடினால, அந்த பரம தகப்பன் நம்முடைய தேவன் உங்களுக்காக எனக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறபடினால அவருடைய சமூகத்துக்கு அவருடைய அன்பை நோக்கி நீங்க என்ன பண்ணுங்க? போக ஆரம்பிங்க. நீங்க போகுவீங்களானா அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து மீண்டுமாய் தன்னுடைய மகனாய், அவன் நினைக்கிறது அந்த மனுஷன் இந்த சம்பவத்துல அவன் நினைச்சு போறது அவரிடத்துல ஒரு வேலைக்காரனா நான் சேரட்டும்னு சொல்லி போறான். ஆனா
நடக்கிற சம்பவம் என்னன்னா, அந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகனை திரும்ப ஏற்றுக்கொண்டு அந்த மகனுக்குரிய காரியத்தை அவனுக்கு வஸ்திரம் கொடுக்குறாங்க, மோதிரம் கொடுக்குறாங்க. அவன் திரும்ப வந்து ஒரு விருந்தா கொண்டாடுறாங்க. அநேக காரியங்களை நம்மளால பண்ண முடியுது. இந்த சம்பவத்துல பார்க்க முடியும். நம்முடைய தகப்பனும் உங்களை என்னும் ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க கடந்து போவீங்களா? நீங்க உங்களுடைய சோறு விட்டு உங்களுடைய பாரத்தை விட்டு எழும்பி போவீங்களானா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். தயவு செஞ்சு சோர்ந்து போகாதீங்க. தயவு செஞ்சு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த தவறு உணர்ந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அப்படியே இருந்து உங்க வாழ்க்கைய அழிச்சு போடாதீங்க. எழுந்து புறப்பட்டு போங்க. இந்த மனுஷன் சொல்லுறான்ல, எழுந்து புறப்பட்டு போனா பாத்தீங்களா, அவன் மனஸ்தாபப்படுகிறான். மனஸ்தாபப்பட்டு அதை ஆக்ஷன்லாம் பண்றான் பாத்தீங்களா. இந்த மாதிரி இந்த நாள்ல நீங்களும் எழுந்து புறப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து வருவீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். சரிங்களா? தயவு செஞ்சு சொல்றேன், இந்த நாள்ல உங்க இதயத்தை அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தேவனிடத்துல போய் அவருடைய சமூகத்துக்கு போயிட்டு ஒப்புரவாங்க. ஆண்டவரே, நான் செய்தது தவறு. ஆண்டவரே, நான் செய்த தவறு நான் உணர்ந்துட்டப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. என்ன உங்களுடைய மகனை திரும்ப ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்துக்கு நீங்க போய் கதறுவீங்களாண்ணா? உங்க பாவத்தாரி கேட்டு அதை விட்டு விட்டு மனம் திரும்புவீங்களாண்ணா? கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த நாள்ல நீங்க அவருடைய சமூகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து இந்த நாள்ல செபிங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம தேவனிடத்துல மட்டும் இல்லாம மனுஷனிடத்துல ஏதாவது நீங்க தவறு செஞ்சிருந்தா அது உங்களுக்கு தவறுன்னு சொல்லி உணர்த்தப்படுமானா? செய்த தவறு அப்படியுமா, ஐயோ நான் திரும்ப அவர்கிட்ட போய் எப்படி பேசுறது, அவருடைய முகத்தை எப்படி நான் பாக்குறதுன்னு சொல்லி விலகி போகாதீங்க. சரிங்களா? அது உங்களுடைய பெற்றோர்களா இருக்கட்டும் சரி, உங்களுடைய கணவன்மார் மனைவிமாரா இருக்கட்டும் சரி, உங்களுடைய குடும்ப உறவினர்கள், வேலை சில இடங்கள்ல என்ன இடங்களா இருந்தாலும் சரி, ஒருவேளை ஒருத்தருடைய மனுஷன் ஒருத்தருடைய நீங்க இருதயத்தை வேதனைப்படுத்திருப்பீங்கன்னா, அந்த மனுஷனுடைய இருதயத்தை நீங்க கஷ்டப்படுத்திருப்பீங்களான்னா, நீங்க செய்த துரோகத்தின் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக அவங்க இருதயத்தை நீங்க காயப்படுத்திருப்பீங்கன்னா, அதை நீங்க செய்த தவறுன்னு சொல்லி நீங்க உணர்வீங்களான்னா, இந்த நாளில இந்த வேலையில அவங்க இடத்துல போய் ஒப்புரவாகுங்க. நீங்க செஞ்ச தவறு அவங்க எடுத்து அறிக்கை எடுங்க. ஒரு சமாதானம் உண்டாகும் உங்களுக்குள்ளாக. கசப்போட அந்த ஒரு பாரத்தோடு நீங்க இருக்க வேண்டாம். சரிங்களா? இந்த நாள் ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க அவரிடத்துல போய் ஒப்புரவாகுங்க. தேவனிடத்துல ஒப்புரவாகுங்க, மனுஷனிடத்துல ஒப்புரவாகுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஒரு தகப்பன், நம்முடைய தகப்பன், அவர் உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டிருக்கிறாருங்க. இந்த சமூகத்துல தெளிவா பார்க்க முடியுது. அந்த தகப்பன் காத்து கொண்டிருக்கிறதான காரியம். அந்த தகப்பன் காத்து கொண்டிருக்க நிமித்தமாக அந்த மகன் அவ்வளவு தூரத்துல வருகிறதாக அவன் கண்டதும், வருகிறது தன்னுடைய மகன் என்று சொல்லி உணர்ந்து உடனே ஓடி போகிறான். இவ்வளவு ஆச்சரியமான காரியம். அன்புள்ள தெய்வம் நம்ம தெய்வம். ஒரு நாள் உங்களை தண்டிக்கிற தெய்வம் அல்ல. கர்த்தர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால உங்க இதயத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்துக்கு நீங்க போக ஆயத்தமா இருப்பீங்களானா, அவர் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கவும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த நாள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய கண்களை மூடுவோமா? நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து நாள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில பார்த்த வார்த்தையின்படியாக மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆண்டவரே, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி உடைய வசனம் சொல்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் பார்த்த அந்த சம்பவத்துல ஐயா, அந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்காக காத்திருந்த காரியத்தையும் அந்த மகன் ஆண்டவர் தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவர் தன்னுடைய தகப்பனிடத்துல போய் அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே அப்பா அறிக்கையிட்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்கிற காரியத்தையும் எங்களால பார்க்க முடிகிறது. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. தெய்வமே, இந்த நாள் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய இருதயத்தை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம் சுவாமி. நாங்கள் செய்த தவறை தயவு செய்து மன்னிங்க ஆண்டவரே அப்பா. எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் சுபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய தவறு என்னவாக இருந்தாலும் சரி, எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுடைய தவறை இந்த செப வேளையில் அறிக்கையிடுங்க ஆண்டவரே. நான் அந்த தவறை செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. என் பாவத்தை என்னுடைய பாவ பாரத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பா. என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களானா கர்த்தர் இந்த நாள் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா இந்த நாளை செபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல இந்த செபத்தை எடுக்கிற உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த நாள் முதல் கொண்டு வித்தியாசத்தை காண போகிறீங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாள்ல பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, பெரிய காரியங்களை செய்ய போகிற தயவுக்காய் நன்றி சுவாமி. சகலவற்றின் தகப்பனே உடைய கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் மீது நீ இரக்கம் செய்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா புகழ்ச்சியும் தகப்பனே முருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் சகலவற்று மத்தியிலும் உயர்ந்திருக்கும்படியாய் செபிக்கிறோம். இயேசு மூலம் செபிக்கிறோம் சிவங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.